என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அது போதும். எனக்கு என்ன தெரியுமா, என் இந்துவோட மனச யாருமே நோக்கடிக்க கூடாது. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே லக்ஷ்மி, அவளோட முன்னாள் காதலன் யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். வேற ஏதாவது சொல்லணுமா? சரி விடு. என்ன மாதிரி நிலைமையில நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது உனக்கும் புரியும். அனுஷ்கா, நான் மறுபடியும் சொல்றேன், பழி வாங்கணுங்கிற வெறி சீட்டாட்டம் மாதிரி. தோக்க தோக்க ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமாயிட்டே போகும். ஏதாவது ஒரு கட்டத்துல சுதாரிக்கணும். அப்படி சுதாரிக்கலன்னு வச்சுக்கோ, மானம் மரியாதைன்னு எல்லாமே நடுத்தருக்கு வந்துடும். இப்ப நீ சுதாரிக்க வேண்டிய கட்டத்துல இருக்க. நான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் என்ன மிரட்டணும்னு நினைக்காத. ஓய், எங்க கிளம்பிட்ட? என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம் தப்புன்னு தோண மாட்டேங்குது. யார்கிட்டயாவது உன் விளையாட்டை காட்டணும்னு நினைச்ச, இந்த அறையும் அரைஞ்ச சத்தமும் உன் நினைவுக்கு வரும். உன் கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ லக்ஷ்மி கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன், கொட்டிக்கோ. மா மா, என்னப்பா? பசிக்குதுமா. எனக்கு தாண்டா பசிக்குது. இரு, நம்ம 2 பேருக்குமே சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். கண்ணு, எங்க போறீங்க? பசிக்குது, சாப்பாடு எடுத்துடலான்ட்டு போனேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்ன கண்ணு, பிரியாணியா? ஏன், பிரியாணியை தவிர வேற எதுவுமே உங்க தொண்டையில இறங்காதா? அப்படி உட்காருமா. இது நீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு தகுதியான இடம் இல்ல. எந்திரிங்க. டேய், அம்மா சொல்லிட்டாங்களே, ஏந்துடா. அட ஏந்துடா, அட ஏந்துரு. வாங்க, அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க. இங்கதான் அப்படி ஓரமா உட்கார்ந்து சமத்தா சாப்பிடுங்க. என்ன மீனாட்சி அம்மா, உங்க புள்ள முறைக்கிறாரு? டேய், நமக்கு வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தாண்டா முக்கியம். எங்க உட்காந்து சாப்பிட்டா என்ன, உட்கார சாப்பிடலாம். குட், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் நான் ஆரம்பிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்சலை பிரிக்கணும். அது வரைக்கும் பேசாம உட்கார்ந்துருக்கணும். என்ன விளையாடுறீங்களா? டேய், மறைக்காதடா. அம்மா இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மள கவனிப்பாங்கடா. அண்ணா, அண்ணி, இந்து வரா. என்னங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம். வாடா, உட்கார்றா. இந்தா சாப்பிடு. சாப்பிடுறா, குடிச்சுக்க.
பிரியாணி தான்டா. நல்ல அம்மாவா தான் இருக்காங்க. டேய் என்னடா இது ரேஷன் அரிசி மாதிரி இருக்கு. வாய் மூடிட்டு சாப்பிடுறியா? வாயை மூடிட்டு எப்படிடா சாப்பிட முடியும்? வாயை மூடிட்டு மூக்கால சாப்பிட முடியுமா? மா சாப்பிடுமா, இம்சா பண்ணாத. அருள், என்ன இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்ன சாப்பாடு இது? கடையில வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாங்கண்ணு. என்ன இது? முதல்ல 2 பேரும் எந்திரிங்க. எனக்கு செமையா பசிக்குது கண்ணு. சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறேனே. அம்மா, 2 பேரும் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு முதல்ல உள்ள வாங்க. நான் உங்களை இங்க தங்குங்கன்னு சொன்னேன். அதுக்காக கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்களா? உள்ள வாங்க. இனிமே உங்க 2 பேருக்கு இங்கதான் சாப்பாடு. வாங்க. இல்ல இந்தோ, நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு இதுவே போதும். டேய், என்னடா நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உள்ள வா, நான் சாப்பாடு போடுறேன். வாங்கன்னு சொல்றேன்ல. அப்ப சரி கண்ணு. டேய் வாடா உள்ள போய் சாப்பிடலாம். அப்பவே நெய்ல ஏதோ வறுத்த வாசனை வந்துச்சுடா. அம்மா அமைதியா இருமா. கண்ணு நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத கண்ணு. உனக்கு தான் தெரியுமே டிஸ் மீனாட்சி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா. அதெல்லாம் நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. முதல்ல நீங்க உள்ள வாங்க. வாடா. அட வா. வாங்க. ஆமா. உட்காருங்க. போயிருந்தாங்களா? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏன் கண்ணு நான் வந்து ஏதாவது உதவி செய்யட்டுமா? வேணாமா, நீங்க உட்காருங்க. அதுக்கு இல்ல கண்ணு, ஏதாவது ஒரு ஐட்டத்தை பதட்டத்துல விட்டுட்டு வந்துட்டீனா அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் எதையும் மறக்க மாட்டேன். உட்காருங்க. இந்து நீங்க உட்காருங்கம்மா. பாருங்க நீ நம்ம வீட்ல தங்கிட்டு சாப்பாடு கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வாயே. அண்ணி, எதுக்கு கூப்பிட்டீங்க? அவங்க எல்லாம் சாப்பிட வெயிட் பண்றாங்க. இந்து, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்ல வேலை செய்யறவங்க. அவங்கள போய் நமக்கு சரிக்கு சமமா டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட வைக்கணுமா? இது சரியில்லம்மா. வேணும்னா அவங்களுக்கு சாப்பாடை பாத்திரத்துல போட்டு கொடுக்கலாம். அவங்க தனியா எங்கேயாச்சும் போய் உட்கார்ந்து சாப்பிடட்டும். அண்ணி, அவங்கள 3வது மனுஷங்களா ஏன் நீ நினைக்கிறீங்க? நம்ம வீட்ல ஒருத்தவங்கள நினைங்க. இந்து, 1000 தான் இருந்தாலும் அந்த பையன் ஒரு டிரைவர். யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்கதானே நம்ம வைக்கணும். அண்ணி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. முன்ன பின்ன தெரியாத ஆளா இருந்தா பரவாயில்ல. அவன் என் ஃப்ரெண்ட் அண்ணி. அவன் ரொம்ப நல்லவன். அவனை நீங்க நம்பலாம். நம்புறதுனாலதான் நம்பிக்கை துரோகமே பண்ண முடியுது. இந்து, இந்த வீட்ல அம்மா இருந்திருந்தா நான் பெருசா பயந்திருக்க மாட்டேன். ஆனா இப்போ எதுவுமே தப்பாயிடக்கூடாதுங்கிற பொறுப்பு எனக்குள்ள இருக்கு. அதனாலதான் மத்தபடி அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்ல. எனக்கு அது புரியுது. அப்படி எதுவும் நடக்காத அண்ணி. பாவம், அவங்க பசியில இருப்பாங்க. நான் போய் சாப்பாடு போடுறேன். நீ சரிம்மா. கோழியே மசாலாவை தடவிக்கிட்டு வந்து எண்ணெய் கொப்பரையில விழறேன்னு சொல்லுது. நாம ஏன் அதை வேணான்னு சொல்லணும்? லக்ஷ்மி மனசுலயும் சக்தி தான் இருக்கா. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை நான் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவாங்க? தம்பி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல? அம்மா, அம்மா, என்னம்மா ராவுகால பூஜைக்கு நேரமாகுதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற? இல்லம்மா, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. வெற்றி தம்பி அன்னைக்கு கோயில் உங்ககிட்ட சொன்னதை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாண மண்டபத்துல கடைசி நேரத்துல வெற்றி இருக்க வேண்டிய இடத்துல சக்தியை கொண்டு வந்து நிறுத்தினா அது பெரிய துரோகம் இல்லையா? இது அவங்க குடும்ப விஷயம். இதுல நாம என்ன பண்ண முடியும்? இல்ல லட்சு, வெற்றி உங்ககிட்ட சொன்னத நாம லட்சுமி கிட்ட சொன்னா அது நல்லது தானே? தோணுச்சு. 2-3 தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு நினைச்சேன். அப்புறம் மனசு கேட்கல, பண்ணல. என்னை நம்பி வெற்றி மனசு விட்டு சொன்ன விஷயத்த நான் லக்ஷ்மி கிட்ட சொன்னா அது ஒரு விதத்துல துரோகம் தானேமா? இத பாரு, லக்ஷ்மி கிட்ட தான் மனசுல இருக்கிறத சொல்லி அவ சம்மதத்தோட சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவளுக்கு எதுவுமே சொல்லாம திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு? இத பாரு, வெற்றி தம்பி எடுத்திருக்கிற முடிவு முட்டாள்தனமான முடிவுன்னு தோணுது. இப்ப இதனால சக்தி, லட்சுமி, வெற்றி 3 பேரோட நிம்மதியும் கெடத்தான் போகுது. தெரியுதுமா, ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இத பாரு லட்சு, லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு நீ சந்தோஷமா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு லட்சுமி தானே காரணம். நீ மட்டும் இல்லடி, நாட்டாமையோட குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கும் லட்சுமி தானே காரணம். இப்படி எல்லாரோட சந்தோஷத்துக்கும் காரணமா இருந்தா லட்சுமியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. அதனால வெற்றி சொன்ன விஷயத்த நீ லட்சுமி கிட்ட சொல்றதா நல்லது. இத வெற்றிக்கு பண்ற துரோகமா நீ நினைக்க வேண்டாம். வெற்றியோட மனச மாத்த லட்சுமிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு லட்சு. அம்மா, இது சரியா இருக்குமா? என்னடி இவ்ளோ யோசிக்கிற? என்ன, ஒருவேளை நீ போய் சொல்லி வெற்றி உங்ககிட்ட கோவப்பட்டு பேசாம போயிடுவாரோன்னு பயப்படுறியா? அப்படியே இருந்தாலும் பரவாயில்லடி. ஆனா லட்சுமி சந்தோஷமா இருப்பால்ல, நமக்கு அது போதும் லட்சு. சரிம்மா, நான் பேசுறேன். இப்ப நம்ம கோயிலுக்கு கிளம்பலாமா? நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். உடனே நீ லட்சுமி கிட்ட பேசு. சரிம்மா, நான் பேசுறேன். லக்ஷ்மி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. 2 minutes, இது வந்துட்டு. என்னம்மா, நிறைய இடத்துக்கு போணும். வரேங்க. அம்மா, ரிங் போய் கட் ஆயிடுச்சு. போன் எடுக்க மாட்டேங்கிறா. திரும்பவும் போட்டு பாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன போன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. நீங்க போங்க, நான் வரேன். 2 minutesல வந்துடுறேன், போங்க. சரி, சீக்கிரம் வா. வரேன். லக்ஷ்மி, நான் லட்சு பேசுறேன். லட்சு, ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே கிளம்புறேன். நான் அப்புறம் பேசவா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ். ஏய், தப்பா எடுத்துக்காத. நானும் அவரும் ஷாப்பிங் போலான்னு வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். ஈவினிங் வந்து நான் உனக்கு கூப்பிட்டா? இல்ல, எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன், உனக்கு சந்தோஷ்க்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், அப்புறம் என்ன? லக்ஷ்மி, இத வரேங்க. லட்சு, அவர் கூப்பிடுறாரு. நான் வந்து பேசுறேன். என்ன? இல்ல. ஏய், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நீ மட்டும் ஃபோன் பண்ணலன்னு வெச்சுக்கோ, நான் ஃபோன் எங்கேயே மறந்துட்டு போயிருப்பேன். அப்புறம் ஷாப்பிங் போகும்போது நானும் அவரும் செல்ஃபி எடுக்க முடியாம போயிருக்கோம். அதுக்கு தான் தேங்க்ஸ். ஏய், சரி, நான் அப்புறம் பேசுறேன். லக்ஷ்மி, வரேன். கூப்பிட்டுட்டே இருக்காரு. பாய் லக்ஷ்மி, பாய். என்னடி சொல்றா? நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாமா. வெற்றியோட ஷாப்பிங் போறாளாம். அவ வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வெற்றி எதுக்காக அவளை கூட்டிட்டு ஷாப்பிங்லாம் போகணும்? வேற எதுக்கு? அவரோட நோக்கத்தை லட்சுமி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் அவர் நடிக்கிறாரு. பாவம் லட்சுமி,
அவரை நம்பி மனசுல எவ்வளவோ ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு கடைசியில வருத்தப்பட போறா. அம்மா, எல்லாமே நம்ம கையை மீறி போகுது. நடக்கிறதெல்லாம் உங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும். சரி, வா நம்ம கோயிலுக்கு போலாம். சரி வா. இந்தா. லக்ஷ்மி, அம்மா, லக்ஷ்மி தான் கால் பண்றேன். என்னன்னு கேளு. சொல்லு லக்ஷ்மி. லக்ஷ்மி எங்க இருக்க? ராகு கால பூஜைக்காக கோயிலுக்கு வந்திருக்கேன். சரி, எந்த கோயிலுக்கு வந்திருக்க? ஆ, நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு தான். அதே சிவன் கோயில தான் நானும் இருக்கேன். ஆமா, நீ தனியா வந்திருக்கியா இல்ல வெற்றியோட வந்திருக்கியா? வெற்றியோட தான். வெற்றி பக்கத்துல இருக்காரா? வெற்றி தூரமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கூட இல்ல. சொல்ல, என்ன விஷயம்? சரி, அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வா. அம்மா, லக்ஷ்மி உள்ளதா இருக்காளாம். வெற்றி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். வெற்றி கிட்ட நீ போய் பேசுற மாதிரி பேசிட்டு நான் அவருக்கு தெரியாம உள்ள போயிடுறேன். சரி, நான் வெற்றி பார்த்து பேசிட்டு இருக்கேன். நீ போய் லக்ஷ்மி பார்த்து பேசு. சரிம்மா, இந்தா வச்சுக்கோ, வா. அம்மா, நீ போய் சைலண்டா பேசிட்டு இரு. நீ இங்கே இரு. வெற்றி தம்பி, வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்க? லக்ஷ்மி வரல? அவ கோயிலுக்குள்ள விளக்கு வைக்க போயிருக்கா. அது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் தம்பி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. லக்ஷ்மி, எப்படி இருக்க? சாரி லக்ஷ்மி, நீ என்ன வர சொல்லிட்டு இருந்தா என்னால வர முடியல. அதுவும் இல்லாம அத்தை இன்னைக்கு ராவகால பூஜைல பூஜை முடியறதுக்கு முன்னாடி விளக்கேத்திட்டு வர சொன்னாங்க. அதான் ஏத்திட்டு இருக்கேன். சரி, வெற்றி இருக்காரா இல்லையான்னு கேட்டுட்டே இருந்த. ஓ, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? வெற்றி இருக்கார்ல என் கூட, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெற்றியால தான் உனக்கு பிரச்சனையே. வெற்றியா? அவரால எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா லக்ஷ்மி, அன்னைக்கு நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ வெற்றி வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு. கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துட்டாரு. அவரை திருப்பி எதுக்கு இந்த கோவம்னு கேட்டேன். நீ அவர்கிட்ட சக்தியை லவ் பண்ணதை பத்தி அந்த விஷயத்த சொன்னதா சொன்னாரு. நீயும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர்
அவர் ஒரு அபத்தமான முடிவு எடுத்திருக்காரு. முடிவா? என்ன முடிவு? கல்யாண மண்டபத்துல முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அங்கிருந்து ஓடி போயிடணும்னு முடிவு எடுத்திருக்காரு.